கியே குப்சாமி பாடு அப்படின்னோடனே இதெல்லாம் பாடி இருக்காரு. ஒவ்வொன்றா பாடி காமிச்சோன்னே, ஏய் இது என்ன ஏற்கனவே கேட்ட ராகம் மாதிரி இருக்கு, குறிஞ்சி ராகமாச்சே நீ பாடுறது, தெரியுமா இதுல குறிஞ்சி ராகம் இருக்கு? அம்மா நான் கத்துக்கும் போது எனக்கு இந்த ராகம் தெரியுதுமா, ஆனா இதுல வந்து முழுக்க முழுக்க குறிஞ்சி அமைஞ்சிருக்கிறதுன்றது எனக்கு தெரியல. ஆமாப்பா இது குறிஞ்சி இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஆத்திலே தண்ணீர் உண்டு அத நடுவே வயலும் உண்டு, இப்படி ஒரு பாட்டுல பாத்தீங்கன்னா நட்டப்பைரவி ராகம் இருக்கு. இதுல ராசாத்தி ஒன்ன எண்ணி ராப்பகலா கண் விழிச்சே, ராப்பகலா கண் விழிச்சே, ராணி ஒன்ன கை பிடிச்சேன், அதுல பாத்தீங்கன்னா சிந்து பைரவி ராகம் இருக்கு. தஞ்சாவூர் மண் எடுத்த பாட்டுல சாருகேசி இருக்கு. இப்படி இருக்கும்போது சீதாமா சொல்றாங்க, ஏய் ஒவ்வொன்றுலையும் ராகம் இருக்கேப்பா, உனக்கு தெரியுமா அப்படின்றதுக்கு, இல்லம்மா எனக்கு தெரியாது, இங்க கத்துக்க வந்த பின்னாடி தான் எனக்கே சாயல் அடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா, நீ ஏன் இதே தலைப்பா எடுத்து பண்ணிடக்கூடாது அப்படின்னு அவங்க என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. அப்போ எங்களுடைய ப்ரொஃபஸர் காரைக்குடி சுப்பிரமணிய ஐயர் அவரும் வந்து என்கரேஜ் பண்ணதும், இதே தலைப்பை வச்சு நம்ம வந்து நாரதகான சபால ஒரு நிகழ்ச்சி பண்ணணும் அப்படின்ற ஒரு கட்டம் ஏற்பட்டு